தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். ராகுல் காந்தி எப்பவுமே அரசியல்ல மத்திய அரசு மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள வச்சுக்கிட்டே இருக்காரு. மத்திய அரசு மேல அவர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், வெளிநாட்டினருக்கு சாதகமா அவர் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இன்னொரு புறம் எழுந்திருக்கு. இன்னைக்கு அவர் பேசியிருக்கிற சில விஷயங்கள் இந்திய அளவுல ஒரு பெரிய பரபரப்ப கிளப்பியிருக்கு. என்ன அப்படின்னா, தேர்தல் வோட்டர் லிஸ்ட். இதுல மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்குன்னு அவர் ஒரு பெரிய பகீர் குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு. இது சம்பந்தமா நம்மோட பேசுறதுக்காக ஜனங்களின் குரல் அந்த கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்காக களத்துக்கு போயிருக்கிற திரு ஆனந்த் டி பிரசாத், நம்ம டிஜிட்டல் டீம் ஹெட், அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். ஆனந்த் வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆரம்பத்திலிருந்தே அவர் சொல்லிட்டே இருந்தாரு, இந்த மாதிரி வோட்டர் லிஸ்ட்ல பிஜேபி ஏமாத்துது, கள்ள ஓட்டு போட்டு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. இன்னைக்கு அது தொடர்பா அவர் ஒரு பிபிடி பிரசன்டேஷனையே அவர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு பிஜேபி என்ன சொல்ல போகுது? இல்லை, பிஜேபி என்ன சொல்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு உலகத்திலேயே முதல்ல ஓட்டிங்கில் ஒரு டேம்பரிங் பண்ணி ஜெயிச்ச ஒருத்தர் பேர் என்னன்னு தெரியுமா? யாரை கேட்டாலும் கொஞ்சம் அரசியல் ஞானம் இருக்கக்கூடிய ஆட்கள், வரலாறு தெரிஞ்ச ஆட்கள் உடனே சொல்லக்கூடியது திரு ஜவஹர்லால் நெஹ்ரு அவருடைய பெயர். ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடையும் போது யார் பிரதமராகணும் அப்படின்னு காங்கிரஸ்குள்ளேயே நடத்த தேர்தலில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு தான் 99% ஆதரவு கிடைத்தது. அதாவது கிட்டத்தட்ட 14 வாக்குகள் அவர் பெற்றார். ஆனால் ஜவஹர்லால் நெஹ்ரு வெறும் 2 வாக்குகள் தான் பெற்றிருக்கார். ஆனால் அந்த 2 வாக்குகள் பெற்ற ஜவஹர்லால் நெஹ்ரு தான் இந்தியாவினுடைய முதல் பிரதம மந்திரியாக ஆனார். ஸோ அங்கே என்ன டேம்பரிங் நடந்திருக்கும், யார் அந்த டேம்பரிங் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நான் நேயர்களுடைய பார்வைக்கு விட்டுறேன், அவங்களுடைய யோசனைக்கு விட்டுறேன். இப்போது ராகுல் காந்தியினுடைய பிபிடி, இன்னைக்கு ஒரு பிபிடி எல்லாம் ரிலீஸ் பண்ணி அவர் பயங்கரமாக அவருடைய மசில்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காரு. இந்த வழக்கமாக டிஷர்ட்லாம் போட்டு அவர் மசில்லாம் காட்டுவார் இல்லையா, அந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் காட்டியிருக்காரு. அந்த மசிலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாரி, அந்த பிபிடியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது, எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் மூலமாக லட்சக்கணக்கான ஃபேக் ஓட்டர்ஸ், அதே மாதிரி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், அதே மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் ஓட்டர் ஐடி வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி பல பேருனுடைய ஓட்டை ரத்து பண்ணுறாங்க. இவங்க வரக்கூடிய பீகார் தேர்தலில் ஓட்டு போட முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை, ஒரு வழிமுறையை கொண்டு வராங்க. உடனே காங்கிரஸும் எல்லா எதிர்கட்சிகளும் தையாமுயான்னு குதிச்சு, இது ரொம்ப தப்பு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு இது அவங்க மேலே வைக்கிறாங்க. யார் மேலே? எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போது ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷனே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு பாம்பு ஒன்று இருக்குது, அந்த பாம்பை நான் வெடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே எலெக்ஷன் கமிஷனே இருக்காது அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, அவர் எப்போ வெடிக்க போகிறாரு அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தோம். அப்படி காத்துக்கிட்டே இருக்கும்போது தான் இன்னைக்கு அந்த பாம்பை எடுத்துகிட்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் வெடிக்கிறார். அது வெடிச்சு பார்த்தா அது ராகுல் காந்தியே வெடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா அவர் என்ன சொன்னார், பீகார் தேர்தலில் ஃபேக் ஓட்டர்னு சொல்லி நிறைய பேருடைய ஓட்டை இந்த கவர்மெண்ட் ரத்து பண்ணுது, காங்கிரஸுக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போட வேண்டியவங்களுடைய ஓட்டெல்லாம் நிராகரிக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்நாடகா எலெக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட தொகுதியில ஒருத்தர் 3 பூத்துல இருந்து ஓட்டு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒருத்தர் யூபிலையும் ஓட்டு போட்டிருக்காரு, மகாராஷ்டிராலையும் ஓட்டு போட்டிருக்காரு. இதெல்லாம் நான் சொல்லலை, இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டாவிலே இருக்கு, இதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ இதை தானே பீகார்லயும் அந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது. டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், அது மூலமா எலெக்ஷன் நிர்ணயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஓட்டெல்லாம் டெலீட் பண்றாங்க. அந்த ப்ராசஸ் தான் ராகுல் காந்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதிர்த்த ராகுல் காந்தி இன்னைக்கு நான் அதுக்கு அந்த எதிர்த்ததற்கு ஒரு பிபிடி போடுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரே சுயமா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. கர்நாடகாலையும் உத்தரப்பிரதேஷ்லையும் மகாராஷ்டிராலையும் ஒருத்தரே பலமுறை ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் பீகார்ல என்ன பண்ணுதோ அதை நியாயப்படுத்துற மாதிரி ஒரு பிபிடியை ரிலீஸ் பண்ணி எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு ராகுல் காந்தி. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். எலெக்ஷன் கமிஷன் மேல ஒரு புகார் வைக்கிறாரு. இந்த புகார் எப்படி வைக்கணும்? சோஷியல் மீடியாலே வைக்கணும். இப்போ நானும் நீங்களும் போல ஒரு சாமானியர்னா கூட சோஷியல் மீடியாவில் வைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, நேரடியாக இந்த புகார் எடுத்துட்டு போய் எங்க கொடுக்கணும்? எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். அப்படி நம்ம அந்த புகார் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும்போது நம்ம அங்க ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ணணும். என்ன சைன் பண்றோம்னா, நான் உங்களுக்கு தந்த டேட்டா எல்லாம் உண்மை, இது பொய் அப்படின்னா நீங்க என் மேல நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல நம்ம சைன் போட்டு கொடுக்கணும். ஏன்னா
நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், இந்தியாவினுடைய மிக முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். அப்ப அதுல நியாயம் இருந்தா அது சரி பண்ணப்படும். அதுல நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷனை களங்கப்படுத்த முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேல வழக்கு போட்டு நம்மளை கைது பண்ணக்கூடிய, தண்டிக்கக்கூடிய சட்டம் இந்தியாவில் இருக்கு. ஆனா ராகுல் காந்தி என்ன பண்றாரு, எலெக்ஷன் கமிஷன் சொன்ன பிறகும் ஒபிஷியலா எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த புகாரை கொடுக்கலன்னா அவங்க எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? அபிஷியலா கொடுக்கலன்னா முதல் நடவடிக்கை எடுக்க முடியாது, முதல் விஷயம். ரெண்டாவது, ஃபேக்னு வச்சுக்கோங்களேன், ராகுல் காந்தி கொடுத்த டேட்டா ஃபேக்னு வச்சுக்கோங்களேன், ராகுல் காந்தியை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அவருடைய எம்பி பதவி கூட நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ராகுல் காந்திக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா மீது நம்பிக்கை இல்லாதனால தான் ஒரு அரசியல் ஸ்டண்ட் பண்ணலாம், இதனால வந்து அவருக்கு எல்லாம் சரியாகணுங்கிற எண்ணம் கிடையாது. ஏன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும். நான் உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்றேன் பாருங்க. தெலுங்கானால 2023 அந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 64% தான் ப்ரொஃபஷனல் ஓட்டர்ஸ் டர்ன் அவுட். ஆனா ஃபைனல் ஓட்டர் டர்ன் அவுட் ஃபிகர் பார்த்தீங்கன்னா 71, கிட்டத்தட்ட எவ்வளவு சதவீதம், 7% அதிகமாக, அதாவது ப்ரொஃபஷனல் ஓட்டர்ஸை கடந்து 7% அதிகமா அங்க வந்து ஃபைனல் டர்ன் அவுட் ஆயிருக்கு. ஆனா ராகுல் காந்தி இதை பத்தி பேசவே மாட்டார், பிரியங்கா காந்தி இதை பத்தி பேசவே மாட்டான், காங்கிரஸ் இதை பத்தி தெலுங்கானால காங்கிரஸ் தானே ஜெயிச்சிருக்கு. எஸ், ஏன்னா தெலுங்கானால காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அப்போ நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்லா ஷட்டரையும் சாத்திட்டு போயிடுவீங்க. பிஜேபி ஜெயிச்சது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உடனே வந்து தையத்தக்க குதிப்பீங்க. அப்படி பார்த்தா மகாராஷ்டிரால கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில 5 சட்டமன்ற தொகுதியில பாஜக லீடிங், கிட்டத்தட்ட 70,000-80,000 ஓட்டு லீடிங்ல இருக்கு பாஜக. ஆனா கடைசி சட்டமன்ற தொகுதியை எண்ணும் போது பாஜக வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி 2000 ஓட்டுலயே ஏதோ தோக்குது அந்த தொகுதியை. அதாவது 70,000 ஓட்டு லீடிங்ல இருக்கு 4 கான்ஸ்டிடுவன்சில. கடைசி கான்ஸ்டிடுவன்சி ஃபுல் முஸ்லீம் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடுவன்சி. அந்த கான்ஸ்டிடுவன்சில பிஜேபி வந்து பெரிய ஓட்டு வாங்காம 2000 ஓட்டு ரிவர்ஸ் ஆகி தோக்குது. அப்ப அங்க யாரு வந்து ஏமாத்தனா, அங்க யாரு டபுள் ஓட்டு போட்டா, இவ்வளவு கேள்விகள் எழும்புது இல்ல. ஸோ ராகுல் காந்தியோட எண்ணம் என்னன்னா, இது வந்து சரி பண்ணணும், இது வந்து ஒரு பிரச்சனை, இதை வந்து கிளியர் பண்ணணுங்கிறது இல்லை. அப்படி பண்ணியிருந்தா அவர் பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சார் மூலமாக பண்ணதை அவர் செஞ்சிருப்பார். அது செய்யலை. அதை செய்யாம ராகுல் காந்தி இப்ப பண்ணக்கூடியது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டென்ட். நான் வாயை விட்டுட்டேன், என்னை சுத்தி இருக்கக்கூடிய அறிவு இல்லாத அந்த சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இந்த ஜெயராம் ரமேஷ் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்றதெல்லாம் நம்பி நான் ஒன்று வாயை விட்டுட்டேன், இப்போ எனக்கு வேற வழி இல்லாம நான் ஏதோ ஒரு பிபிடி போட்டு நான் ஏமாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே இன்னைக்கு ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. தன் மண்டையிலேயே மண்ணள்ளி போட்டிருக்காரு. காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாபம், ஒரு பேட் டெப்ட் ராகுல் காந்தி அப்படிங்கிறத மீண்டும் இன்னைக்கு அவர் நிரூபிச்சிருக்காரு. இங்க என்ன ஒரு கேள்வி எழுதுன்னா, இந்த டிக்ளரேஷன் அவர் கொடுத்துருக்கணும் இல்லையா, டிக்ளரேஷன் ஆஃப் ஓத், அந்த கம்ப்ளைண்ட்டாக அவர் கொடுக்கணும் இல்லையா, அதை நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஐ எம் அ பொலிட்டீஷியன், நான் பப்ளிக் டொமைன்லேயே நான் வச்சுட்டேன், இதுக்கு மேலே நான் ஏன் ஓத் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டேனே. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ல அவர் போய் இதை பதிவு பண்ணாரு அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அவர் ஒரு டிக்ளரேஷன்ல சைன் பண்ணணும். ஸோ அவர் தர டேட்டா தப்புன்னா அவரை கைது பண்ணிடுவாங்க. ஸோ அவருக்கே அவர் கையில் இருக்கிற டேட்டா மேலே நம்பிக்கை இல்லை, அவருக்கே அவர் மேலே நம்பிக்கை இல்லை, அவருக்கே அவர் டீம் மேலே நம்பிக்கை இல்லை, அவருக்கே அவர் சொல்றது மேலே நம்பிக்கை இல்லை. ஒரு சரியான அரசியல்வாதியாக, நியாயமான அரசியல்வாதியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், இதை எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை சரி பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இது பாருங்க எலெக்ஷன் கமிஷனே அதை சரி பண்ணியிருக்கு, பாருங்க நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தைரியமா காட்டியிருக்கணும். ஆனா தனக்கே தன் மீது நம்பிக்கை இல்லாதனால இது வந்து உள்ள போச்சு அப்படின்னு சொன்னா நான் உள்ள போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுனால ராகுல் காந்தி அதை எடுத்துட்டு போல, பப்ளிக் டொமைன்ல வைக்கிறோம்னு சொல்லி. பப்ளிக் டொமைன்ல யார் வேணா என்ன வேணா போடலாமே. இதுக்குதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ராகுல் காந்தியை தாறுமாறா கேள்வி கேட்டாங்க. அந்த சைனா வந்து இந்தியாவுடைய நிலப்பரப்பு, ஆமா சைனா வந்து இந்தியாவுடைய நிலப்பரப்பு ஆக்கிரமிச்சிருக்குன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அவர் வந்து எனக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னா நான் இதுல தெரியல அப்படின்னா, அப்புறம் ஏன் நீ சோசியல் மீடியால போடுற, பார்லிமெண்ட்ல போய் பேச வேண்டியதானே அப்படின்னு ரொம்ப காட்டமா பேசியிருக்காங்க. ஸோ அதே தான் திருப்பி இந்த விஷயத்திலையுமே மறுபடியும் ராகுல் காந்தி சவர்கர் விஷயத்துல மன்னிப்பு கேட்டாரு, ரஃபேல் விஷயத்துல மன்னிப்பு கேட்டிருக்காரு, RSS வந்து காந்தியை கொன்னுச்சுன்னு ஒரு பொய் சொல்லி கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டாரு. இப்போ வந்து சைனா விஷயத்திலையும் மன்னிப்பு கேட்க போறாரு, இந்த எலெக்ஷன் கமிஷன் விஷயத்திலையும் மன்னிப்பு கேட்க போறாரு. ஆனா எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் மற்ற விஷயம்
சவர்கர் ஒரு தனிப்பட்ட நபர், ஆர்எஸ்எஸ் ஒரு தனிப்பட்ட இயக்கம், யாரு வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அது ஒண்ணு தேசிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஆர்எஸ்எஸ் யாராவது குத்தம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ரஃபேல்ல ஊழல் நடந்துச்சுன்னு சொன்னா பரவாயில்ல, சொல்லிட்டு போற அரசியல்வாதி மேல, மோடி மேல நீ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற, சொல்லிட்டு போலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இந்தியன் ஆர்மி சைனா விஷயத்துல நம்ம நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சிருக்குன்னு ஒரு பொய் சொல்லியிருக்கீங்க. அது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷன், இந்தியாவுடைய நாடி துடுப்பே நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் தான். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் இந்தியாவுடைய எலெக்ஷன் ப்ராசஸ். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. அந்த டெமோக்ரஸி இவ்வளவு அழகாக, இவ்வளவு நீட்டாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வேலையில, உங்களால எலெக்ஷனை ஜெயிக்க திராணி இல்ல, துப்பு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக எலெக்ஷன் கமிஷனை தொடர்ந்து நீங்க மக்கள் மனசுல அவங்க மேல ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க. இது இந்தியாவுடைய முதுகெலும்பை முறிப்பதற்காக வெளிநாடுகள் செய்யக்கூடிய பல விதமான முயற்சிகளுக்கு உறுதுணையாக போகக்கூடிய ஒரு செயல். ராகுல் காந்தி இந்தியாவை ஒட்டு கொடுப்பதற்கும் இந்தியாவை அழிப்பதற்கும் பலவிதமான பேச்சுக்கள், செயல்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. பொதுவாக மத்திய அரசாக இருக்கட்டும், ஆளுங்கட்சி மேலே எதிர்க்கட்சிகள் புகார் கொடுக்கறது வழக்கம்தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வராரு. இப்போவும் லீகலாக புகார் கொடுக்காம பப்ளிக் டொமைனில் அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காரு. அவருடைய நோக்கம் வெறும் அரசியல் மட்டும் சார்ந்தது தானா, இல்லை பாஜகவினர் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி அந்நிய சக்திகள் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்நிய சக்தி இருக்கோ இல்லையோ, ராகுல் காந்திக்கு அவர் உண்மையிலே நல்லதுக்கு பண்றாரோ கெட்டதுக்கு பண்றாரோ, இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி சாமானிய காமன் சென்ஸ் அறிவு இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியும் அரசியல் இயக்கமும் ராகுல் காந்தியும் காங்கிரஸும் தற்போது செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க. ஏன்னா உங்க கட்சியும் பல தேர்தலை ஜெயிக்குது. பல மாநிலத்துல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. கர்நாடகாவில் நீங்க ஜெயிக்கிறீங்க, தெலுங்கானால நீங்க ஜெயிக்கிறீங்க, ஹிமாச்சல்ல நீங்க ஜெயிக்கிறீங்க, தமிழ்நாட்டுல 40ல் 40 உங்க கூட்டணி எம்பி ஜெயிக்குது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் அவ்வளோ முன்னோங்கி இருந்த பாஜகவை 30 தொகுதிகளில் நீங்க அடக்குறீங்க, அங்க நீங்க ஜெயிக்கிறீங்க. மகாராஷ்டிரால பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறீங்க, ராஜஸ்தான்ல பல சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்களே நீங்க அவமானப்படுத்துறீங்க. அப்போ கொஞ்சம் பேசிக் அறிவு, சாமானிய அறிவு, காமன் சென்ஸ், சோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்களா இருந்தா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தானே ஒரு விமர்சனமாக எழுவுது. கண்டிப்பா. இது தொடரும் பட்சத்தில் இந்த மாதிரி அவர் மேலான நம்பிக்கை காங்கிரஸ் வட்டத்துக்குள்ளேயே குறையும் அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ் வட்டம்னா ராகுல் காந்தி, கேசி வேணுகோபால், ஜெயராம் ரமேஷ், அதுக்கப்புறம் பவன் கெஹரா, சுப்ரியா சீனாத்தே, அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தி, அதுக்கப்புறம் மல்லிகார்ஜுன கர்கே, இவ்வளவுதான் காங்கிரஸ் வட்டம். அதை தாண்டி இருக்கக்கூடிய யாருக்குமே ராகுல் காந்தி மேல பெரிய அபிப்பிராயம் கிடையாது. நீங்க சாதாரண, இப்ப நாங்க ஜனங்கள் குரல் தமிழ்நாடு முழுக்க போறோம், எனக்கு பிடித்த அரசியல் தலைவர்னா ராகுல் காந்தி பேரை ஒருத்தர் கூட சொல்லல. ஒருத்தர் கூட ராகுல் காந்தி பேரை சொல்லல. எந்த மதமா இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், யாருமே சொல்லல. இந்தியா முழுக்க நீங்க போனீங்கனாலும் இவ்வளவுதான். வெறும் 8 பேர் தான் ராகுல் காந்தி தான் எனக்கு பிடிச்ச அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க. அந்த 8 பேரை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சோனியா காந்தில இருந்து இவர் நம்ம கர்கே வரைக்கும் 8 பேர், வெறும் 8 பேர் தான் ராகுல் காந்தி பேர் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நம்பிக்கை இவர் மேல? இவரை மக்கள் சீரியஸாவே எடுத்துக்கல. கட்சியை தாண்டி மக்கள் சீரியஸா எடுத்துக்கல ராகுல் காந்தி. அதனாலதான் கிட்டத்தட்ட அவர் எதிர்கொண்ட 99% தேர்தலில் அவர் தோல்வி அடைகிறார். இப்படியே அவர் தொடர்ந்தாருன்னா, இந்த மாதிரி முயற்சிகளை அவர் தொடர்ந்தாருன்னா, மக்களும் அவரை ஏதோ ஒரு பெனாத்திட்டு இருக்காரு, ஏதோ புலம்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கடந்து போகக்கூடிய காட்சி நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த விஷயத்தையும் மக்கள் அப்படிதான் கடந்து போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. மக்களுக்கு தெரியும்ல. மக்கள் அவங்க எந்த எம்பிக்கு, எந்த எம்எல்ஏக்கு அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு இந்தியாவில் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை ஆளக்கூடியது திமுக அரசு. அப்ப திமுக அரசு ஏன் தமிழ்நாட்டில் 40 தொகுதி பிஜேபி விட்டு கொடுக்கணும்? பிஜேபியால டேம்பர் பண்ண முடியும்னா இங்க இருந்து ஒரு 10 தொகுதியை ஜெயிச்சிருக்கலாம்ல, ஏன் பிஜேபி அது பண்ணல? கேரளால இருந்து ஒரு 10 தொகுதியை ஜெயிச்சிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? கேரளாவில் ட்ரிவாண்ட்ரத்துலயும் ஆட்டிங்கல்லையும் வெறும் 10,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் பாஜக தோல்க்குது. ஏன் அங்க ஒரு டேம்பரிங் பண்ணி 3 சீட்டா ஜெயிச்சிருக்கலாம்ல? ஆலப்புழால எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு பிஜேபி, அங்க ஜெயிச்சிருக்கலாம்ல, ஏன் ஜெயிக்கல? அப்போ மக்களுக்கு தெரியும், மக்கள் பெருவாரியான மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ மக்கள் கண்ணால பாக்குறாங்க, மக்கள் அந்த உண்மையை உணர்றாங்க. ராகுல் காந்தியா இருக்காரு. அதனால அவர் இந்த மாதிரி பொய் சொல்றாரு, திருப்பி எக்ஸ்போஸ் ஆறாரு. மறுபடியும் இந்த விஷயத்துக்கும் அவர் நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்பார், கண்டிப்பா கேட்பார். ஸோ முன்னாடி ஓட்டிங் மிஷினில் பிரச்சனை, அதில் தான் பிஜேபி ஏமாற்றி ஜெயிக்குது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அதை நிரூபிக்க முடியல. இப்போ வாக்காளர் பட்டியலில்
எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவும் சேர்ந்து ஏமாத்துதுன்னு புது குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதுவும் நிக்காதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.